நீங்கள் இதுவரைக்கும் தையல் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 3 அடுக்கு மாடர்ன் கை தைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். டபுள் கலர் சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாடல் கையை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் கலர் சுடிதார் தைக்கும் போதும் இந்த மாடலில் கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் கலரில் 2 பீஸும் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு பீஸும் எடுத்துக்கணும். நான் 2 பிங்க் கலர் கிளாத்தும் ஒரு வயலட் கலர் கிளாத்தும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸும் தேர்டு பீஸும் சேம் கலர், செகண்ட் பீஸு வேறு கலர். இந்த வரிசையில் துணியை மடித்து போட்டுக்கணும். நான் 7.25 இன்ச்சு நீளம் 9.5 இன்ச் அகலத்தில் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு பீஸையும் சேர்த்து இதை மாதிரி மடித்து வச்சுக்கணும். கிளாத்துக்கு மேல் பக்கத்தில் மடிப்பு சைடில் இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஓப்பன் சைடில் மேலேருந்து கீழே 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கணும். வளைவை கட் பண்ணிக்கணும். மூணாவது பீஸை அடியில் போட்டுக்கணும். அதுக்கு மேலே 2வது பீஸை போட்டு கீழே இருந்து மேலே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இதை மாதிரி லைன் வரைஞ்சிக்கணும். அடியில் இருக்க பீஸை எடுத்துட்டு நடு பீஸை மட்டும் கட் பண்ணிக்கணும். மூணாவது பீஸில் இருந்து 2வது பீஸு 2.5 இன்ச்சு அளவு குறைவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பீஸை எடுத்து அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே 2வது பீஸை போட்டுக்கணும். 2வது பீஸுக்கு எண்டில் இருந்து 2.25 இன்ச்சு கீழே இருந்து மேலே அடிப்பகுதியில் இருக்க பீஸில் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். 2வது பீஸில் இருந்து ஃபஸ்ட்டு பீஸு 2.25 இன்ச்சு குறைவாக இருக்கணும். கட் பண்ணி வச்ச பீஸை அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இந்த பீஸ் கூட கோல்டன் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மூணாவது பீஸோட ராங் சைடையும் கோல்டன் லேஸோட ராங் சைடையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து இதை மாதிரி பதிமான தையல் போட்டுக்கணும். அடுத்து லேஸை மடித்து இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அடுத்த பீஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீஸையும் எடுத்து மடித்து இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி விடணும். அடுத்து இந்த பீஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்டு பீஸு, செகண்ட் பீஸு, ஃபஸ்ட்டு பீஸுன்னு வரிசையாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதை மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். Thank you.